அச்சலசல் நிகழ்ச்சியில் இணையும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அண்மை செய்தி உட்பட பல முக்கிய விஷயங்களை இன்றைய தினம் நாம் விவாதிக்கப் போகின்றோம். விவசாயிகள் பிரச்சனை தொடங்கி பல விஷயங்கள் இன்று விவாதத்துக்கு வர உள்ளன. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார் அரசியல் விமர்சகர் பானுகோம்ஸ் அவர்கள். வணக்கம். இது தவிர இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற ஒரு அண்மை செய்தி பார்த்தீர்கள் என்றால், சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காலை 5:30 மணியிலிருந்து ஒரு வருமான வரித்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இது திரைப்படத்துறையினர் சார்ந்த வருமான வரித்துறை சோதனை நடந்து வருகிறது என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் மற்றும் சென்னையில் உள்ள ஒரு பிரபல வணிக வளாக உரிமையாளரின் இல்லத்திலும் இந்த வருமான வரித்துறை சோதனை நடந்து வருகிறது என்று செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தந்தி டிவியின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜா இணைகிறார். ராஜா, சொல்லுங்க, களத்துல இருந்து என்ன செய்திகள் உங்களால் எங்களுக்கு கொடுக்க முடியும்? எப்போ இந்த ரெய்டு ஆரம்பிச்சது? எங்க நடந்துட்டு இருக்கு இந்த ரெய்டு? இதோட முக்கியத்துவம் என்ன? அந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகாக சென்னை உட்பட இந்தியா முழுவதிலும் நடைபெற்ற பண பரிவர்த்தனை தொடர்பாக ஐடி துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதில் பல்வேறு வருமான வரி சோதனைகள் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரு மாஸ் ரைடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஐடி இன்று அதாவது பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் தற்பொழுது வரை நமக்கு கிடைத்த தகவல் படி 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருவதாக தெரிகிறது. அதாவது நுங்கம்பாக்கம், அதேபோல் நுங்கம்பாக்கத்தில் 2 இடங்கள், முக்கியமாக ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு வணிக வளாகத்தின் உரிமையாளர் இல்லம், அதே போன்று தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இடம் சுப்பாராவ் அவென்யூ என்று சொல்லக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு இடம். இவர்கள் இடிஏ ஸ்டார் நிறுவனம், அதே போன்று கல்லூரி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார்கள். இது போன்ற இன்றைக்கு பல தொழிலதிபர்கள் இல்லங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. எதிர்ப்புறம் உள்ள வீடு, அதாவது இவர்களுக்கு சொந்தமான எதிர்ப்புறமாக உள்ள வீடுகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இங்கு மட்டுமல்லாமல் சாலிகிராமத்தில் உள்ள ஒரு சினிமா பிரபலத்திற்கு சொந்தமான இடம், அதே போன்று சின்மயா நகரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி என்பவரது இல்லம் உட்பட பல இடங்களில் இந்த சோதனையானது இன்று காலை, அதாவது 7 மணி முதல் 7 மணிக்கு ஆரம்பித்திருக்கிறது. அதாவது இன்று அதிகாலை முதல் இந்த சோதனைக்கு சென்ற அதிகாரிகள் 7 மணி முதல் பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனையை நடத்தி வருகின்றனர். நாம் ஏற்கனவே இந்த வழக்குகள் பல்வேறு இந்த வழக்குகள், அதாவது ஐடி துறையினரிடம் பல்வேறு தொழிலதிபர்களுடைய டேட்டாக்கள், அதாவது யார் எவ்வளவு பணம் இந்த நேரத்தில் மாற்றப்பட்டது, அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதன் சூழலில் யார் எவ்வளவு வரி ஏமாற்றம் உட்பட பல விவரங்கள் ஐடி இருக்கிறது என்று நமக்கு தகவல்கள் ஏற்கனவே இருந்தன. இதனைத் தொடர்ந்தே தற்பொழுது இந்த ஐடி சோதனையானது பெரிய அளவில் இன்றைக்கு நடத்துவதற்காக திட்டமிட்டு இன்று காலை முதல் அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். இதுவரை சுமார் 10 இடங்களுக்கு மேல் நடைபெறுவது உறுதியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலும் தொழிலதிபர்கள் வீடுகளை குறிவைத்து இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சுப்பாராவ் அவென்யூவில் இருக்கிறோம். இங்கு வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே உள்ள அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியினுடைய உரிமையாளரது இல்லம் இந்த இடத்தில் தற்பொழுது சோதனை நடக்கிறது. அதே போன்று இது தொடர்பான பல்வேறு அதாவது இவர்கள் தொடர்பான பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனைகள் இன்றைக்கு நடைபெற்று வருவதாக தெரிகிறது. குறிப்பாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய சோதனைகள் பல்வேறு தொழிலதிபர்களின் இல்லங்களை குறிவைத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் தற்பொழுதுதான் இந்த வருமான வரி சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபடுவதாக நமக்கு தெரிகின்றன. பல இடங்களில், அதாவது தற்பொழுதைக்கு நமக்கு 10 இடங்கள் வரை சென்றிருக்கிறார்கள். இன்னும் இந்த இடங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டு சென்னையில் உள்ள முக்கியமான தொழிலதிபர்கள், அதே போன்று வருமான வரி ஏய்ப்பு செய்தவர்கள் என மொத்தமாக பல்வேறு நபர்களுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில் இந்த வருமான வரி சோதனையானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கூறிய செய்திகளை பார்த்தா திரைப்படத்துறை சார்ந்த கல்வியாளர்கள் உட்பட பலர் வீட்டில் இப்போ ரெய்டு நடந்துட்டு இருக்கிறதா சொல்றோம். இதுக்கு முன்னாடி கூட சென்னையில் பல ஹை ப்ரொஃபைல் ரெய்ட்ஸ் நடந்தது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். அதற்கும் இதற்கும் ஏதேனும் லிங்க் இருக்கும்னு நம்மளுக்கு இப்பவே தெரிய வருமா, இல்லை இது இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையா?
நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்டது சேகர் ரெட்டியினுடைய வழக்கு. சேகர் ரெட்டியை தொடர்ந்து சீனிவாசலு, அதாவது அவரது நண்பர்களாகவும் அவர்கள் தொழில் கூட்டாளிகளாக இருந்த சீனிவாசலு மற்றும் பிரேம் ரெட்டி, அதே போன்று ராமச்சந்திரன், ரத்தினம் உட்பட மிக முக்கியமான 5 நபர்கள் இந்த ஏற்கனவே வருமான வரி சோதனையில் வருமான வரித்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீதான விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது இந்த வழக்கு அமலாக்கத்துறையிடமும் சிபிஐயிடமும் சென்றிருக்கிறது. இதற்கும் இது தற்பொழுது இந்த தொழிலதிபர்கள் இல்லங்களில் நடப்பதற்குமான சம்பந்தம் ஏதேனும் இருக்குமா என்பது இன்னும் தெளிவாக வெளிவரவில்லை. இருப்பினும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏனென்றால் பல்வேறு இடங்களில் இருந்தும் என்ன மாதிரியான ஏற்கனவே அவர்கள் வருமான வரி ஏய்ப்பு செய்திருந்ததில் பல ஆவணங்கள் சிக்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று பேரலாக யாரெல்லாம், அதாவது முக்கிய தொழிலதிபர்களில் யாரெல்லாம் இதுவரை வருமான வரி செலுத்தவில்லை என்பதையும் அதிகாரிகள் எடுத்து வந்திருந்தனர். எனவே தற்பொழுதைக்கு எதுவும் முன்னிட்டு கூறக்கூடிய நிலைமையில் இல்லை. இருப்பினும் இந்த ஒரு வருமான வரி சோதனை என்பது இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான சோதனையாக பல பிரபலங்களை முன்வைத்து, அதாவது தொழிலதிபர்களை முன்வைத்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பல முக்கியமான தொழிலதிபர்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு சோதனை நடக்கும்போது அங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு ஏதாவது இருக்கா, இல்லைன்னா இது வந்து ரொம்ப லோ ப்ரொஃபைலாக நடந்துட்டு இருக்கா, அதை பற்றின செய்திகள் ஏதாவது சொல்லுங்கள். தற்பொழுது எப்பொழுதுமே வருமான வரித்துறை வரும்பொழுது காவல்துறை உடன் அழைத்து வருவது வழக்கம். இன்றைக்கு அப்படி எந்த இடத்திலும் இல்லை. நாம் இதுவரை சுமார் 5 இடங்களுக்கு மேல் நாம் நேரடியாகவே பார்த்திருக்கிறோம். 5 இடங்களிலுமே காவல்துறையினுடைய பாதுகாப்பை அவர்கள் கோரவில்லை. நாம் இருக்கும் இல்லத்தில் கூட சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் 5 வாகனங்களில் இங்கு வந்திருக்கிறார்களே தவிர காவல்துறையினருடைய பாதுகாப்பு எதுவும் கோரப்படவில்லை. இந்த இடங்கள் அனைத்தும் வந்து வெறும் தொழிலதிபர்கள், அதாவது தற்பொழுதைக்கு இன்றைக்கு இதுவரை நாம் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்படி தொழிலதிபர்களினுடைய இல்லங்களாகத்தான் அனைத்தும் இருக்கின்றன. எனவே அந்த அரசியல்வாதிகளோ முக்கியமான இடங்களுக்கு இன்னும் எதுவும், அதாவது இந்த வருமான வரி சோதனை நடைபெறுவதாக நமக்கு கிடைக்கவில்லை. எனவே இப்பொழுதைக்கு அந்த பாதுகாப்பு என்பது வருமான வரித்துறையினரே அவர்கள் நேரடியாகவே சென்றிருக்கிறார்கள். தேவைப்படின் அழைத்துக் கொள்ளப்படுவார்கள் என தெரிகிறது. பொதுவாக வருமான வரித்துறை செல்லும் பொழுது உடன் தமிழக காவல்துறை சேர்ந்த காவல்துறையினர் எப்பொழுதும் அழைத்து செல்வது வழக்கம். இந்த முறை அவ்வாறாக எந்த காவலர்களும் கூட்டி செல்லப்படவில்லை. தேவைப்பட்டால் அழைப்பார்கள். அதே போன்று இவர்களுக்கு தேவைப்படின் மத்திய பாதுகாப்பு படையிலிருந்து பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் சென்னையில் காவல்துறையினர் தயார் நிலையிலும் இருக்கிறார்கள். ஓகே, நன்றி திரு ராஜா. அங்கேருந்து ஃபீல்டிலிருந்து செய்திகள் கொடுத்ததுக்கு. நாங்கள் மீண்டும் உங்களுடன் இணைகிறோம் சிறிது நேரத்தில். திரு நாகராஜ் இணைகிறார், தந்தியோட அடுத்த ரிப்போர்ட்டர். அவரும் களத்திலிருந்து நம்மளுக்கு கூடுதல் செய்திகளை தரப்போகிறார். நாகராஜ், சொல்லுங்கள், உங்ககிட்ட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது? ரெய்டு எங்கே நடந்துட்டுருக்கு? யார் எங்கெல்லாம் ரெய்டு நடக்குது? இதை பற்றி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள். கண்டிப்பாக, குறிப்பாக நாம் தற்போது சாலிகிராமத்தில் உள்ள லோகையா காலனியில் இருக்கோம். இந்த காலனியில் பார்த்தீங்கன்னா ஹை பவர் என்ற குழுமத்தின் கீழ் உள்ள அந்த அலுவலகத்தில் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 7 மணி முதல் அதாவது வருமான வரி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிறுவனம் என்பது மதுரை களஞ்சியம் குழுமத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் என வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த குழுமத்தின் கீழ் உள்ள பல்வேறு அலுவலகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது நாம் வந்து சாலிகிராமத்தில் உள்ள லோகையா காலனியில் உள்ள ஹை பவர் என்ற அலுவலகத்தின் முன்பு தான் நாம் இருக்கிறோம். இந்த அலுவலகத்திற்குள் காலை 7 மணிக்குள் ஒரு 8க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்று உள்ளே வந்து என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கின்றன என்பது குறித்து வருமான வரி சோதனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அலுவலகத்திற்குள் வந்தவுடன் அலுவலகத்தை சேர்ந்த ஒரு நபரை அழைத்துக் கொண்டு இந்த அலுவலகத்தினுடைய உரிமையாளர், இந்த அலுவலகத்தினுடைய அதிகாரியினுடைய வீடு எங்கே இருக்கிறது என்பது குறித்து கேட்டறிந்து அவரை அழைத்து சென்று அந்த வீட்டிற்கு போய் சோதனை செய்து வருகின்றனர். அந்த வீடு என்பது பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் உள்ள லாங்கோட் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்லேயே இப்போ வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அதிகாலை முதல் 6 மணி முதல் வருமான வரித்துறை அலுவலகத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று பல்வேறு இடங்களில் சோதனைக்கு சென்றனர். அதில் குறிப்பாக நாம் தற்போது அந்த வருமான வரித்துறை அதிகாரியின் வாகனத்தை தொடர்ந்து பின்பற்றி வந்து தற்போது சாலிகிராமத்தில் உள்ள அந்த ஹைபவர் அலுவலகத்தில் அவங்க சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கதான் நாம் இருக்கிறோம். வருமானத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விதர்பா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் மட்டுமே பரிச்சயமான ஃபார்மர் சூசைட்ஸ் இன்றைய தினம் தமிழகத்திலும் ஒரு உண்மையாகிவிட்டது என்ற வருத்தக்குரிய செய்தியை தான் விவாதிக்க போகிறோம். நாம் பார்க்கின்றோம் வறண்ட தமிழகம், ஒரு வறட்சி பாதிக்கப்பட்ட தமிழகம். இதில் பல விவசாயிகள் வந்து தினசரி இறந்துட்டு வராங்கங்கிற செய்தி தான். இதில் நேற்றைய தினம் முதல்வர் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்திருக்காரு. மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய ஆய்விலிருந்து
அரசாங்க தரப்புலேருந்து இழப்பீடு வழங்கப்படும், இன்சூரன்ஸ் இருக்குது, நம்பிக்கை தரும் விதத்தில் முதல்வர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் இஸ் இட் டூ லிட்டில் டூ லேட் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ இருக்குது. விவசாயிகள் வந்து பெரும் அளவுக்கு இழப்பு சந்திச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும், இது எந்த அளவுக்கு தொடரப்போகுது, ஏன்னா இப்போ மழை பொய்த்து விட்டது, இன்னும் ஒரு ஃபுல் வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதோடைய நிலைமை என்னவாகும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இயற்கையாக ஏற்பட்ட இது, இன்னொன்று செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இயற்கையாகங்கும்போது இந்த 2 பருவமும் பொய்த்து போனதுங்கிறது ஒன்று. இது வந்து அரசாங்கம்ங்கிறதுக்கு 6 மாதங்களுக்கு முன்னாலேயே இது தெரியும், இந்த மாதிரி தான் இழப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் வரும், முழுமையாக விவசாயிகளுக்கு இதை வந்து பயிர்களை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு நிலை, மிகப்பெரிய பிரச்சனைகள் அந்த ஏரியாவில் வருங்கிறது தெரியும். அப்போ அரசு அதை நோக்கி என்ன மாதிரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ வந்து ஒரு குழுவை அமைத்து அது வந்து ஆய்வு செய்து ரிப்போர்ட் கொடுத்துங்கிறது இல்லை. அரசு எந்திரம் ஒவ்வொரு நாளையும் கவனித்து ஆய்வு செய்து ரிப்போர்ட்டை உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு அரசு எந்திரத்தின் வேலை. அதற்கான அத்தனை அமைப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இன்றைக்கு போய் செய்கிறதில்ல, 6 மாதங்களாக அங்கே என்ன நடக்குதுங்கிற ரிப்போர்ட் வந்து அரசுக்கிட்ட இருந்திருக்கணும். அதன் மீதான நடவடிக்கை என்ன எடுத்தார்கள்ங்கிறது தான் நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. ஆனால் எப்பொழுதுமே விவசாயிகள் பிரச்சனையை மாநில அரசும் சரி மத்திய அரசுகளும் சரி எப்படி கையாளுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை எல்லா பூதாகரமாக வெடித்து கிளம்பும் போது அவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்வதும் நிவாரணம் கொடுப்பதோடு முடிஞ்சு போகுது. அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். தற்காலிகமாக அந்த இடத்துல அந்த பூதாகரமாக எழுகிற பிரச்சனையை சரி செய்வதற்காக எடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு அரசு எந்திரம் இதை விட வேகமாக முழுமையான முறையில் ஒரு செயலாற்றணுங்கிறது தான் அடிப்படை. அந்த வகையில் பார்த்தா 6 மாதங்களுக்கு முன்னாலேயே டெய்லி எடுத்த அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன ஆச்சு, அதன் மீதான எடுத்த நடவடிக்கை என்னங்கிற கேள்வி தான் தொக்கி நிற்குதே தவிர பதில் வந்து தெரியலை. அதை நோக்கி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கின்றனவா, விவசாய சங்கங்கள் கேள்வி கேட்கின்றனவா, அது குறித்த முழுமையான பிரச்சனைகளை அரசுக்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்களா அவங்க சைடில் இருந்து, இந்த மாதிரி கேள்விகளும் அதோடு சேர்த்து. இன்னொன்று செயற்கையாகன்னு சொன்னேன், விவசாயிகளுக்கான பிரச்சனைங்கிறது வந்து இன்று நேற்று ஏற்படுவதல்ல. விவசாயத்தை அடிப்படையாக பெரும்பான்மையாக கொண்டு வாழ்கிற மக்கள் இருக்கிற நாடு, விவசாயத்தை பெரும்பான்மையாக கொண்ட நாடுன்னு நாம் சொன்னால், தமிழகத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு விவசாய நிலங்கள், விவசாய பயிரிட்ட நிலங்களின் இது வந்து அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை எப்படி எடுத்துக்கொள்வது? அது செயற்கையாக ஏற்படுத்தப்படுவது. 2வது நீர்ப்பாசனத்துக்கான அந்த வாட்டர் பாடி, நீர் ஆதாரம், அது எவ்வளவு தூரம் குறைந்திருக்கிறது, அது எதனால்? ஆறுகளில் மணல் தொடர்ந்து எடுக்கப்பட்டு திருடப்படுகிறது, அது எதனால்? ஆக விவசாயம்ங்கிறது வெறுமனே விவசாயிகள் தற்கொலை அதனால் நிவாரணம் கொடுக்குறோம். விவசாயிகளை நீங்கள் எவ்வளவு தூரம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் அது சார்ந்த தொழில்களையும் சேர்த்து ஒரு அரசு எப்படி கையாள்கிறது, எப்படி பார்க்கிறது, எப்படி நிர்வாகம் செய்கிறது? எல்லா விதங்களிலும் ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக செய்யக்கூடாத ஆக்கிரமிப்புங்கிறது நீர்நிலைகள். இயற்கை வளமான அந்த ஆற்று மணலை எடுப்பது, விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பது, இதற்கெல்லாம் என்ன தடை இருக்குது? இதுவரை ஆக்கிரமித்து நிலங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கான தண்டனை என்ன? அது எவ்வளவு தூரம் அட்டென்ஷனுக்கு வந்திருக்குது? அதன் மீது எடுத்த யார் இதை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், யார் நடவடிக்கை எடுக்கணும்? இந்த 2 புள்ளியையும் பார்த்தாலே நமக்கு பிரச்சனையின் மையப்புள்ளி எங்கே இருக்குங்கிறது தெரியும். அப்போ இதை அட்ரஸ் பண்ணாமல் இதை மட்டுமே பேசுவதுங்கிறது விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம்னு நான் சொல்லுவேன். அப்போ இது வந்து அவமானம். இது ஒரு தமிழக அரசுக்கு, தமிழ் மக்களுக்கு நேர்ந்த, ஒட்டுமொத்தமாக நாம் எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்வுன்னு தான் நம்ம. இன்னும் ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாள். ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வருத்தத்துக்குரிய விஷயங்கள் தான் தினசரி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80 விவசாயிகள் இது வரைக்கும் படிந்திருக்கிறார்கள்ன்ற செய்தி தான் வருது. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் நம்ம கிட்ட இல்லையோங்கிற கேள்விதான் பெருசா வருது. ஏன்னா இதுல அரசியல் கட்சிகள் வந்து ஒருத்தொருவர் குற்றம் சொல்லிக் கொள்வதோ இல்ல நிவாரணம் கொடுப்பதோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் பொழுது இது பருவநிலை மாற்றம் இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை நம்மளுக்கு இல்லையோங்கிறது தான் இது காட்டுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் முதலே சொன்னேன். அந்த செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது தொலைநோக்கு பார்வைங்கிறதோ, தொலைநோக்கோடு கூடிய ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு அக்ரிகல்ச்சரல் பாலிசி, விவசாய கொள்கைங்கிறது இருந்ததுன்னா, வரையறுக்கப்பட்ட விவசாய கொள்கைன்னு இருந்ததுன்னா, அது ஒரு மண்ணின் வளம் எப்படி இருக்குது,
இந்த மாதிரி இயற்கை பொய்த்து போகும்போது, மழை பொய்த்து போகும்போது, வறட்சி ஏற்படும் போது அங்கு பயிரிட வேண்டிய பயிர்கள் என்ன, நீர் ஆதாரம் ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதை கட்டி காப்பது, நீர் ஆதாரம் குறையும் பொழுது, இயற்கையாக குறையும் பொழுது அதற்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பயிர்களை பயிரிட வேண்டும், ஒரு இதிலிருந்து இன்னொரு இதுக்கு மாறும்போது அந்த மண் வளத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாத்துக்கும் நமக்கு விவசாய கல்லூரி இல்லையா, விவசாய கல்லூரிகளில் ஆராய்ச்சிகள் நடக்கலையா, அரசு எந்திரம் இல்லையா, இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அப்ப இவர்கள் செய்கிற விஷயத்தை விவசாயிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எது தடுக்கிறது? அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, வரையறுக்கப்பட்ட விவசாய கொள்கை மிக தெளிவான பார்வையோடு, தொலைநோக்கு பார்வையோடு இங்கு அமல்படுத்தப்படவில்லைங்கிற ஒரு இதைத்தான் நாம பார்க்கிறோம். ஒரு குறைபாடு, செயல்பாடுகளில் இருக்கிற ஒரு குறைபாடை நாம பார்க்கிறோம். அப்ப அது குறித்து இங்கு பெரிய அளவில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு என்ன, அவர்கள் மண்ணை வந்து எவ்வளவு தூரம் தயார்படுத்துறாங்கிறதுல ஆரம்பித்து, எந்த பயிரை விளைவிக்க போகிறார்கள்ங்கிறதில் ஆரம்பித்து, அது மார்க்கெட்டுக்கு போய் அவர்களுக்கு விளைவித்த அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த விலை வந்து அந்த ப்ராடியூஸ்க்கு கிடைக்குதாங்கிற அளவிற்கு அதை வந்து கொண்டு போகணும். அப்ப இதுல வந்து இந்த வேர்ஹவுசிங், ஸ்டோரேஜ் எல்லாமே சேர்ந்து தான் வரும். அப்ப இது குறித்த ஒரு தெளிவான பார்வை வந்து மாநில அரசுக்கும் வேணும், மத்திய அரசுக்கும் வேணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் இதை செய்யணும். மத்திய அரசு கொண்டு வரதுனாலேயே மாநில அரசு வேண்டாம் என்பதும், மாநில அரசுகள் இங்கு என்ன மாதிரியான நீர் ஆதாரங்கள், விவசாய நிலங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க, எவ்வளவு ஆக்கிரமிப்புகள் நடக்குது, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் பூதாகரமாக விடுது. தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி, தமிழக அரசியலில் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் திமுகவோட பொதுக்குழு கூடுது. அதில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கிய பதவி கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பும் பெரிய அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த திமுகவோட பொதுக்குழு இந்த காலகட்டத்தில், அதுவும் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு இது நடக்கக்கூடிய ஒரு முக்கிய காலகட்டத்தில் நடக்குது. பல அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு தமிழகத்தில். அப்போ திமுக இந்த பொதுக்குழுவோட முக்கியத்துவம், தமிழக அரசியலோட எதிர்காலம் நீங்களே சொல்லிட்டீங்க அதனுடைய முக்கியத்துவம், எதனால அதுக்கு முக்கியத்துவம். ஆமா, ஆனா கருணாநிதி கலந்து கொள்வாராங்கிறது சந்தேகம் உடல்நிலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் அது வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட்டு தான். அவருக்கு இதற்கு முன்னாலேயே கொடுத்துருக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அவர் தான் கட்சியை இப்போது பெரிய அளவில் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவர் தான் வழிநடத்தி செல்கிறாருங்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே கொடுத்துருந்தா அவர் தன்னை தலைவராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு நகர்வதற்கான, ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த அளவில் அதனுடைய தலைவராக இருப்பவருக்கு, தலைவர் பதவியில் இருந்தால்தான் அதை வந்து தன்னுடைய இருப்பை, தன்னுடைய ஆளுமையை இதெல்லாம் முழுமையாக செயல்படுத்துவதற்கோ உணர்த்துவதற்கோ, கட்சி காடஸ்கே உணர்த்துவதற்கோ கூட ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு நிழல்லையே இருக்கணும், இல்லை 2வது இடத்துலையே இருந்து நீங்கள் அதை முன்னெடுத்து செல்லணுங்கும்போது அது மிகப்பெரிய சேலஞ்சு. வந்து அந்த எந்த பர்சன் அந்த 2வது இடத்துலையே இருக்க வைக்கப்படுகிறாரோ அவருக்கு அது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். அதைத்தான் இதுவரை ஸ்டாலின் எதிர்கொண்டிருக்கிறார். அதற்கு உள்கட்சியில் அந்த குடும்பத்திற்குள்ளே இருக்கிற அந்த அதிகார போட்டி பிரச்சனைகள், அதெல்லாம் குடும்ப அரசியல்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி ஸ்டாலின் வந்து இன்றைக்கு அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படுமானால் அது வரவேற்கத்தக்கது. அந்த கட்சியை பொறுத்த அளவில் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வலிமையாக முன் நகர்வதற்கு அது எளிதாக. நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி இது கொஞ்சம் லேட்டோ அப்படிங்கிறது தான் பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது இதில் முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயம் பார்த்தா ஒரு நமக்கு நாமே திட்டமாக இருக்கலாம், இல்லை பல கேம்பெயின்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே கட்சியை முன்னிறுத்தி நடத்தினது திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு இந்த ரீசன்ட் பாஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். இதில் அடுத்த பெரிய ஃபேக்ஷன் அப்படின்னு பார்த்தா அந்த குடும்ப அரசியல் மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்ஷன்ஸ். ஸோ இப்படி பேசும்பொழுது இது வந்து ஒரு யுனானிமஸ் டிசிஷனாக தான் இருக்கும்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு யுனானிமஸ் டெசிஷனாகத்தான் வெளியில் நம் பார்வைக்கு அப்படி தான் வைக்கப்படும் என்றைக்குமே. அதுவும் திமுக இப்போ ஊபியில் நாம் பார்க்குறோம் இவ்வளவு பிரச்சனைகள். குடும்ப உறுப்பினர்கள் முழுவதுமாக ஒரு கட்சியின் அரசியலுக்குள் இருந்தாங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்குள் அந்த சண்டை, இந்த பங்காளி சண்டைன்னு சொத்து சண்டை வர்றது இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ அந்த சண்டைகளை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் மக்கள் பார்வைக்கு வரும்போது அது வந்து நாங்கள் ஒற்றுமையாக கூடி ஒரு முடிவை முன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இந்த இதில் அந்த ஒற்றுமையாக வைக்கணும்னு சொல்வதற்கே இத்தனை காலம் ஆயிருக்குங்கிறது அளவில் தான் நாம் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாலேயே கொடுக்கல அப்படின்னா பல எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்கலாம், அதற்கு பின்னால் ஒரு சிறு குழுக்கள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் சரி செய்து ஒற்றுமையான குரலில் ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து ஒரே குரலில் இவரை தேர்ந்தெடுக்கிறது கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்குன்னு வேணா அதை புரிஞ்சுக்கலாம். எஸ், நம்ம பார்க்கிறோம் திரு கருணாநிதி அவர்களுக்கு இப்பொழுது உடல்நிலை சரியில்லை, ஆனால் நீண்ட கால தலைவராக அவர் தான் இருந்திருக்காரு. கட்சியோட ஃபேஸ் அப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் தான்.
திரு ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்கு செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு பப்ளிக் அக்செப்டன்ஸ் பத்தி நம்ம கேட்கவே வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த கேம்பெயினாக இருந்திருக்காரு. கட்சியில் இதற்கு ஏற்றால் போர் என்ன மாற்றங்கள் வரும், இல்லை அவர்களுடைய அரசியல் மாறும்னு பார்க்குறோமா, இல்லை நம்ம வந்து அந்த அளவுலலாம் இதில் பெரிய சேஞ்ச் இருக்காது, இது ஒரு லீடர்ஷிப் சேஞ்சாக மட்டும்தான் இருக்கும், பாலிசிலேயோ இல்லை அவர்களுடைய செயலாற்றலையோ பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஒரு தலைவருக்கும் அதுதான் தலைவர் பதவின்னு கொடுத்த பிறகு அவருடைய முடிவுகள்ங்கிறதுக்கு அவராக தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. அந்த பதவியில் இல்லாத போது அந்த முழுமையான வாய்ப்பு 100% இருக்குதான்னா இருக்காது. அப்போ தலைவர் பதவியில் அமர்ந்த பிறகு அந்த செயலில் வந்து மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னு சொல்லுவோம். ஒருவரை போலவே அவர் அப்பாவும் மகனாகவே இருந்தால் கூட அப்பாவை போலவே மகன் அதே பாதையிலையோ இல்லை அதே மாதிரியோ செயல்படணுங்கிறது இல்லை. அது அவரவரின் ஆளுமை திறனையும் அவரவரின் பார்வையையும் பொறுத்தது. சற்றே மாறுபட்ட பார்வை கூட இருக்கலாம். அதனால் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. இதுவரை திமுக பயணித்த பாதை அதிலிருந்து சற்றே விலகினார்களாங்கிறதுல இடையில பெரிய அளவில் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் வாழ்த்து சொன்னார் ஒரு இதுக்கு. அதாவது திமுகன்னு சொல்லும்போது ஒரு சின்ன மாற்றம்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கோ எதுக்கோ வாழ்த்து சொன்னார். அப்புறம் அதை திரும்ப பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானார். இதெல்லாம் தான். அப்போது அவருடைய இன்டென்ஷன் என்னவாக இருந்தது? அவர் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகணும்னு நினைக்கிறாரா? அதிலிருந்து அவர் வலுக்கட்டாயமாக பின்வாங்க வைக்கப்பட்டாரா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் அப்போ எழுந்து பெரிய விவாதங்கள்லாம் அதில் மேலே நடந்தது. அதனால் இனிமேல் அவர் தலைமை பதவியில் அமர்ந்த பிறகு அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் போது என்ன மாதிரியாக நகரப்போகிறது கட்சி அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சேலஞ்சஸ், அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தோம் என்றால் பெரிய அளவுக்கு இப்போ உடனடியாக தேர்தல் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் சிறிது காலத்தில் வரப்போகுது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நாம் பார்க்கின்றோம். கடந்த சில தேர்தல்களில் இப்போ திமுக தான் வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் வந்து தேர்தல்களில் தோல்விகளை சந்தித்து வந்து தான் இருக்காங்க தொடர்ந்து. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள்னு நம்ம என்ன பெருசாக பார்க்குறோம் எதிர்காலத்தில்? அதாவது திமுகவிற்கு இருக்கிற சவாலே வெளியில் இருந்து அல்ல, கட்சிக்குள்ளே தான் சவால். எந்த ஒரு கட்சிக்கும் வந்து பிரச்சனை என்னன்னா அதன் மீதான எதனால் மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லை நிராகரிக்கிறார்கள். தொடர்ந்து அதனுடைய வலிமை குறைந்து கொண்டே வந்து ஜெயலலிதா அடிக்கடி மறைந்த முதல்வர் சொல்கிறத நாம் கேட்டிருப்போம், மைனாரிட்டி அரசுன்னு. மைனாரிட்டி அரசுங்கிறது அந்த அளவுக்கு சீட் வாங்காத ஒரு நிலை அப்படிங்கிறது தான். அப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கிறது அவர்களுடைய வலிமை இழப்புங்கிறது. அப்போ அதை கணக்கில் கொண்டு பார்க்கும்போது ஏன் மக்கள் நிராகரிக்கிறார்கள்ங்கும்போது ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில், குடும்ப அரசியல்ங்கிறது இதெல்லாம் தான் திமுக என்று சொல்லும்போது அவர்கள் மீதான மக்களின் பார்வையாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் களைவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் கட்சிக்குள்ளாக அப்படிங்கிற கேள்வி முக்கியமாக எழும். அப்படி பார்க்கும்போது எந்த விதமான சிறு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இதுவரையில் நாம் பார்க்குறது. அப்போ எந்தவித மாற்றங்களையும் தங்கள் மீது எடுத்துக்கொள்ளாமல் கொண்டு வராமல் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து என்ன பேசினாலும் என்ன இது பண்ணினாலும் கேம்பெயின் பண்ணாலும் அது எடுபடாது. அப்போ தன்னளவில் சிறு மாற்றங்களையாவது கொண்டு வரணும். மக்கள் பார்வைக்கு மக்கள் உணர்கிற அளவில் அந்த மாற்றங்கள் இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் இது அதே பாதையில் தான் போக போகுதுன்னு தான் நம்ம அரசியல் மாற்றங்கள் என்ற கருத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அதிமுகவில் ஒரு புதிய பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ சசிகலா வந்து அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. இதுலேயே கூட பல விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்சியிலோட ஒரு புதிய லீடர்ஷிப் அப்படிங்கிறப்போ இதற்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சியில் எந்த விதமான மாற்றங்கள்? ஏன்னா ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் அந்த கட்சியை வழிநடத்த ஒரு தலைவர் வந்திருக்காங்கிறத பார்க்குறோம். ஸோ அதிமுக அவர்களுடைய எதிர்காலம், சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அது வந்து கட்சி அளவில் தான் அவங்க இன்னும் இது பண்ணி வரணும். ஆனால் வந்து அந்த கட்சி பிற கட்சிகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ். இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக கூடுகிறது, அங்கே வந்து ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எதிர்க்கட்சியாக ஸ்டாலின் எவ்வளவு தூரம் தன்னுடைய இதை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துவார் அப்படிங்கிற இது இருக்குது. அப்போ இதை எதிர்கொள்ளும் போது ஜெயலலிதா எப்படி திமுகவை எதிர்கொண்டாரோ அந்த மாதிரி இப்போது இருக்கிற அதிமுக எதிர்கொள்ளுமாங்கிறது கேள்விதான். அவங்க என்னதான் சொல்லி கொண்டாலும் நாங்கள் அதே பாதையில் தான் போவோம், அதே மாதிரி தீவிரமாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கூட
அந்த அளவு இருக்காதுங்கிறது தான் பெரும்பான்மையான பார்வையாக. அதிமுக இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் பார்த்தீங்கன்றால் சசிகலா அவர்கள் வந்து முதல்வர் பதவியும் ஏற்கணும் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. அதற்கு எதிர்க்கட்சியிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் பதவியை கொச்சப்படுத்தாதீங்க, இந்த மாதிரி அதை வந்து போட்டு விளையாடாதீங்கன்ற போன்ற கருத்தை எல்லாம் அவரும் வைக்கிறத பார்க்கணும். ஸோ ஏற்கனவே அந்த வார் ஆஃப் வேர்ட்ஸ் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லைனா இது வந்து அரசியல் பரிமாற்றங்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கிறோமா? அதுதான் எப்பவுமே தமிழக மக்கள் எதை பார்க்குறோம், அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது தான். வெறுமனே வார்த்தைகளை மட்டும் வச்சு பார்க்கறது அல்ல அரசியல். வார்த்தைகளை கேட்டு கேட்டு தான் 60 வருட அரசியலும் ஆட்சிகளும் இங்கே நடந்திருக்குது. வார்த்தைகளை கேட்க வேண்டாங்கிறேன் நான். செயல் என்ன மாதிரி இருக்கிறது, கட்சிகள் என்ன மாதிரி செயல்பாடுகளை செய்கின்றன, அதைத்தான் மக்கள் பார்க்கணும். அதைத்தான் கூர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகள் என்ன மாதிரி இவர்கள் அணுகுகிறார்கள், உண்மையாகவே அதில் இருக்கிற இது என்ன, நோக்கம் என்ன, எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்போது எதிர்க்கட்சியாக ஸ்டாலின் வலிமையாக முன்னெடுத்தார் அப்படின்னா, ஆளும் கட்சி அதை எவ்வாறு கையாளும்னா, ஜெயலலிதா இருந்தபோது கையாண்ட மாதிரி இப்போது கையாளுவதற்கு சிரமம் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. அப்போ அது வந்து கொஞ்சம் 2 பேரும் ஒரு புள்ளியில் இணைவதும் இல்லை இணக்கமாக போவதுமான ஒரு இது வந்து நடக்கலாம் அப்படிங்கிறது தான். நாம் பார்க்கின்றோம் தமிழக அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா விவசாய பிரச்சனை தொடங்கி சமாளிக்க வேண்டிய பல சமூக பிரச்சனைகள் இருக்கின்றன. மாறி வரும் அரசியல் களத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண போறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த செய்தியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா, நேற்று தினம் திருப்பதியில் நடந்த அறிவியல் மாநாட்டில் பிரதமர் பேசுகிறார். மீண்டும் டிமானிட்டைசேஷன் பற்றியும் டிஜிட்டைசேஷன் பற்றியும் பிரதமர் பேசுகிறார். அதில் பேசும்பொழுது அவருடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்றால் இன்டர்நெட் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டிக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து தான் அவர் பேசுகிறார். ஸோ அவர் எங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் அடுத்தது பேசும்போது முக்கியமாக பேசும்போது பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே இந்தியா வந்து சயின்ஸ் ஃபீல்டில் நம்பர் 3 இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தெரிவிக்கிறார். ஸோ பிரதமருடைய பிச் வந்து டிமானிட்டைசேஷன் எல்லாத்துலேயுமே வந்து சயின்ஸை லிங்க் பண்ணும்பொழுது டிஜிட்டைசேஷனை லிங்க் பண்ணுறதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அதுவும் அறிவியல் முன்னேற்றத்தில் ஒன்று தானே டிஜிட்டைசேஷன். அதனால் அதில் ஒன்றும் தவறுங்கிறது இல்லை. ஆனால் வந்து இது ஒரு சரியான முன்னெடுப்பு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நாம் எப்போவுமே ஊழல் எதிர்ப்புன்னு பேசுகிறோம், இல்லை சரியான முறையில் நிர்வாகம் நடைபெறணும், அந்த குறிப்பிட்ட கால வரையறையோடு ஒரு செயல் நடைபெறணும். அரசு எந்திரம் வந்து செய்யும்போது, அரசு ஒரு விஷயத்தை செய்யும்போது குறிப்பிட்ட காலம், அந்த காலத்துக்குள்ளே அது செய்யணும் அப்படின்னெல்லாம் நாம் மக்களிடம் உள்ள எதிர்பார்ப்பு வந்து நிறைய இருக்குது. அப்போ அதை வந்து செயல்முறைப்படுத்துவதற்கு இந்த டிஜிட்டைசேஷன் பெரிய அளவில் உதவும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான். ஆனால் எந்த இடத்துல எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்க்கின்றன அப்படின்னா, எல்லாமே அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, பினா ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே வந்துடும், டேக்ஸு அதுக்குள்ளே வந்துடும், மற்ற ஆதார் லிங்க்கு வந்துடும், ஐடி இது வந்துடும், எல்லாமே அந்த இதுக்குள்ளே ஒரு அரசின் பார்வைக்கு, பொது பார்வைக்கு அது வந்து விடுதுங்கும்போது நீங்கள் என்ன அளவில் உங்களுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை முன்னெடுக்க முடியும்? அப்போ எந்த வகையிலும் உங்களுடைய செயல்பாடுங்கிறது வந்து அரசின் பார்வைக்கு மிக தெளிவாக, பொதுமக்களின் பார்வைக்கு மிக தெளிவாக வெளிப்படைத்தன்மையோடு வந்துடுதுங்கும் போதே அங்கு பெரிய அளவில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்க முடியாமல் தடுக்கப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்காக தடைப்பட்டு அது இதாகிடும். அப்போ அந்த இது வந்து பெரிய அளவில் அந்த இதில் ஈடுபட்டவர்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இவ்வளவு எதிர்ப்பு வருது. ஆனால் இந்த இதை முழுமையாக செயல்படுத்துவதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அது மிகப்பெரிய ஹெர்குலியன் டாஸ்க். அதை நோக்கி புஷ் பண்ணி நகண்டு போய்கிட்டே இருந்தால் தான் ஒரு புள்ளியில் போய் தான் நாம் அந்த முழுமையை அடைய முடியும். அதற்கு நிறைய ஹடில்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதாங்கிற கேள்வியும் மிக முக்கியமானது. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு பக்கம் டெவலப் பண்ணணும், அதை நோக்கி மக்களை புஷ்ஷும் பண்ணணும். இந்த ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாமல் மக்களை மாத்திரம் வந்து நீங்கள் இந்த இதுக்கு மாறுங்கன்னு சொல்லும்போது அது பிரச்சனை ஆகிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அதே வேகத்தோடு டெவலப் பண்ணினா இந்த இது வந்து சக்ஸஸ்ஃபுல். நம்மளுடைய கேள்வியே அதுவாக தான் இருக்குது. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அதற்கான நோக்கமோ இங்கே இருக்கா அப்படின்னா இருக்குங்கிறது தான் பார்க்கணும். ஆனால் அது செயலுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு, சைபர் செக்யூரிட்டியில் ஆரம்பித்து ஒரு பெரிய சைபர் த்ரெட். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து நாடுகளிடையே ஏற்படக்கூடிய போர் மட்டும் இல்லை, சைபர் வாருங்கிறத தான் பார்க்கணும். ஸோ அப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு தொலைநோக்கு திட்டம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்கிறது தான். பெரிய வளர்ந்த நாடுகள்லேயே சைபர் அட்டாக்குங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. நாம் சமீபத்தில் பார்த்தோம் வைக்கிலீக்ஸ் எவ்வளவு தூரம் விஷயங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்தாங்க. அது எல்லா செக்யூரிட்டியோடையும் இருந்த இதைத்தான் ஹேக் பண்ணி உள்ளே போய் விஷயங்களை திருடி இல்லை எடுத்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வர்றதுங்கிறது. அப்போ அந்த ஃபுல் செக்யூரிட்டிங்கிறது எந்த இதுலேயுமே இல்லை. 100% ஃபுல் ப்ரூஃப் அப்படிங்கிறது இல்லை.
அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா பூரா அதுக்குள்ளே போகுதுங்கும்போது இதை எப்படி கையாள போகிறோம் அப்படின்னா, வளர்ந்த நாடுகள் எப்படி வளர்ந்த நாடுகளில் இந்த மெத்தட் தான் இருக்குது. டிஜிட்டைசேஷன் பெரிய அளவில் அங்கெல்லாம் அமலுக்கு வந்தாச்சு. அப்போ அவர்களுக்கு என்ன அளவு பாதுகாப்பு இருக்கோ அதே அளவு இந்தியாவிலும் கடைபிடிக்க முடியும், அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களையும் இருப்பது போல இதுலேயும் 100% ஃபுல் ப்ரூஃபாக இருக்காதுங்கிற அளவோட தான் இதை பார்க்க முடியும். புத்தாண்டு பிறந்த உடனே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி பார்க்குறோம். பெங்களூர்ல இருந்து பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் தொல்லை, அதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பப்ளிக் ஸ்ட்ரீட்டில் போலீஸ் எல்லாம் இருக்கும் பொழுதும் நிறைய பேர் செய்த ஒரு கொடுமையை நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து எப்பொழுதும் வரக்கூடிய அரசியல் கருத்துக்கள், அதில் முக்கியமான ஹோம் மினிஸ்ட்ரி, கர்நாடகா ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காரு பெண்களுடைய ஆடைகளும் அவர்களுடைய நடத்தையும் தான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இது ஒரு தொடர்கதையாக போயிடுச்சோ, இதில் வந்து சமூக மாற்றங்கள் நம்ம எதிர்பார்ப்பதே தப்போங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? அரசியல்வாதிகள்கிட்ட கருத்து இல்லை, சாதாரணமாகவே சமூகத்தில் எல்லாத்துட்டையும் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கருத்து தான் பெரும்பான்மையாக சொல்லுவாங்க. அப்போ அது எங்கிருந்து அந்த பார்வை வருகிறது அப்படின்னா, தொடர்ச்சியாக இங்கே எப்படி இருக்கணுங்கிற ஒரு கல்ச்சுரல் பேஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதிலிருந்து வருகிறது. ஆனால் இந்த கல்ச்சுரல் பேஸ் இருக்க இடத்துல தான் இந்த கமெண்ட்ஸ் வருதான்னா இல்லை. ஒரு ஓப்பன் சொசைட்டியாக இருக்கிற மேலை நாடுகளில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் விக்டிமா வந்து பெண்ணை மாற்றுறதை நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து அங்கே ஆடை இதில் வந்து பெரிய கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சமூகத்தில் கூட அந்த பெண்ணை குற்றம் சாட்டுகிற ஒரு பார்வை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இது வெறுமனே கல்ச்சுரல் பேஸிலிருந்து வருகிற ஒரு ஒரு குறுகலான பார்வைன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக ஆணின் பார்வை இப்படியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதில் வந்து நிறைய உளவியல் இதெல்லாம் இருக்குது. ஒரு டாமினேட்டிங் இதாக வந்து தானே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஜெண்டர் இதில் வித்தியாசத்தில் ஆண் வந்து தன்னை வந்து ஒரு டாமினேட்டிங் இதில் வச்சுக்கொள்ளணும்னா, பெண்ணை வந்து எந்த இடமெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு இரண்டாம் இதாக நிலை நிறுத்துவதில் குறியாக இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை, அந்த அவுட்லுக்லேருந்து வர்ற பிரச்சனை. இதை தாண்டி இதை பார்க்கணும் அப்படின்னா, சுதந்திரம்ங்கிறதும் சரி, தற்காப்புங்கிறது சரி, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ வந்து நாம் சுதந்திரமாக என்ன ஆடை வேணாலும் உடுத்தலாம். ஆடைங்கிறதுல வந்து அடுத்தவங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அவரவருக்கு பிடித்த அவரவருக்கு சௌகரியமாக இருக்கிற ஆடையை எந்த பெண்ணும் ஆணும் அணியலாம். நீங்கள் அணிஞ்சிட்டு அதை பொது வெளியிலும் போகலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு சமூகம். அப்போ அந்த சுதந்திரத்தோடு போகும்போது தன்னை தற்காத்து கொள்வதற்கான ஒரு இதுவும் இருக்கணும், பாதுகாப்பு உணர்வும் இருக்கணும், தற்காப்புக்கான பாதுகாப்பு உணர்வும் இருக்கணும், எச்சரிக்கை உணர்வும் இருக்கணும். அப்போ இந்த இரண்டும் சேர்த்து தான் ஒரு சுதந்திரத்தை நாம் முழுமையாக எட்ட முடியும். சுதந்திரம் வேணும்னு சொல்கிறோம், அதே நேரம் வந்து நம்மளுடைய தற்காப்புக்கு என்ன இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கான ஒரு கூர்மையும் ஒரு கெட்டிக்காரத்தனமும் அந்த இடத்துல இருக்கணும். இப்படித்தான் இந்த பிரச்சனையை அணுக முடியும்னு நான் பார்க்குறேன். இது நம்ம பார்க்குறோம், எல்லா பொது விஷயங்கள்லையுமே பார்க்குறோம். அது ஒரு வறட்சியாக இருக்கலாம், ஒரு புயலாக இருக்கலாம், விவசாய தற்கொலையாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்துக்குமே பெருசாக ஏதாவது நடக்கும்போது அதை பற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறோம். அதற்கப்புறம் வந்து அந்த விஷயத்தையே மறந்துடுறோமோங்கிற ஒரு அச்சம் தான் எப்போவுமே இருக்குது. மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காதுங்கிறதுக்கு கேரண்டியே கிடையாது. ஏன்னா இது பெங்களூரில் ஒரு எல்லாரும் போலீஸ் இருக்கும்போது, அது போன்ற ஒரு வளர்ந்த நகரத்திலே நடக்கும் பொழுது கேளிக்கை இல்லை இந்த மாதிரி வந்து கொண்டாட்டங்கள் வந்து ஆண்களுக்காக மட்டுமே தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சோங்கிற ஒரு அச்சம் தான் இருக்குது இல்லையா? இல்லை, நீங்கள் கேளிக்கை அளவுக்கு ஏன் போகிறீங்க? சாதாரணமாக நம்ம ஊரில் எங்கே திரும்பினாலும் டீ கடை இருக்கிறத பார்த்துருக்குறீங்க. ஆனால் பெண்கள் அதிக அளவில் டீ கடையில் நின்று டீ குடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஒரு டீ குடிப்பதற்கு கூட டீ கடையில் போய் சாதாரணமாக ரோடோரத்தில் இருக்கிற டீ கடையில் போய் டீ குடிப்பது கூட பெண்களுக்கு சிரமமான ஒரு காரியம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு சுதந்திரமான நடமாட்டம் பெண்களுக்கு சாத்தியப்படுகிறது அப்படிங்கிறது தான். ஏன் அந்த இடத்துல அவங்களால முடியலைங்கிறது தான். அந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் அதை எப்படி, பெண்கள் அந்த இடத்துல வந்து டீயை குடிக்க வரும்போது என்ன மாதிரியான பார்வைகளும் பேச்சுக்களும் இருக்குது. அப்போ அதை அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு பெண் தள்ளப்படும் போது முற்றிலுமாக அந்த செயலையே செய்யாமல் ஒதுங்கி போகிற ஒரு நிலையும் வருது. இது வந்து வெறுமனே நீங்கள் வந்து பாலியல் இந்த மாதிரி இது பேசும்போதோ இல்லை நடக்கும்போதோ அதை மட்டுமே பெண்ணின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறைகள் கொடுமைகள்ங்கிறது பல இதில் பார்க்கலாம். வெறுமனே பாலியல் தொல்லை மட்டும் இல்லை, வார்த்தைகளால் இது பண்ணுறது, அதிகாரத்தின் மூலம் அடக்குவது,
அவர்களுக்கு ஏற்ற அந்த சம்பள இதில் கூட வித்தியாசங்களை காட்டுவது. இந்த ஜெண்டர் பேலன்ஸை எப்படி கொண்டு வர போகிறோம்? 2017 வந்தாச்சு, இன்னமும் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். ஜெண்டர் பேலன்ஸுங்கிறது சாத்தியமா உண்மையில்? அதுதான் சொல்கிறேன், ஜெண்டர் பேலன்ஸ் வந்து வெளியிலிருந்து உருவாக்க முடியாது. ஒவ்வொரு பெண்ணிலிருந்தும் தான் அது உருவாகணும். ஆணுக்கு புரிய வைக்கணும். ஆண் வந்து எப்பொழுதுமே இது வந்து ஒரு அட்டாக்கிங் மோட்லேயே இருப்பான்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளோடு நம்மளுடைய பயணத்தில், உலகத்தோட இந்த வாழ்வின் பயணத்தில் சம பயணியாக பயணித்து வருவன் தான் ஆண். அப்போ அவனையும் நம்மளோடு சேர்த்து கொண்டு போகும்போது நமக்கு அந்த பொறுப்பும் சேர்த்து வருகிறது. இது ஒரு கூடுதலான சுமை தான். ஆனால் இதுலேருந்து வெளியில் வரணும்னா, எனக்கு பாதிப்புன்னா நான் தான் அதற்கான வெளியில் வருவதற்கான முயற்சிகளையும் எடுக்கணும். எஸ், நாம் பார்க்கின்றோம் சமூக பிரச்சனைகள், விவசாய பிரச்சனை தொடங்கி பெண்கள் பாதுகாப்பு வரை பல முக்கிய விஷயங்களையும், அரசியல்ல திமுக பொதுக்குழு உட்பட பல விஷயங்களையும் இன்றைய தினம் விவாதித்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பானு கோம்ஸ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதுல நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தியரங்கிலிருந்து விரிவாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.